வெல்கம் டு வித்யோ டாக்ஸ் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெருங்காயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் இப்போ ரீசெண்டாக நான் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டிலே பெருங்காயம் தயார் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் பெருங்காயத்தில் இது வந்து கூட்டு பெருங்காயத்தூள் அப்படின்னு போட்டிருக்காங்களாம்மா. ஸோ இது காம்போசிஷன் எடுத்து பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா கம் அராபிக் இருக்குது, அப்புறம் ரிஃபைன்டு வீட் ஃப்ளோர், மைதா அப்ராக்சிமேட்லி 30% கொடுத்துருக்காங்க, அண்ட் அசஃபோட்டிடா. இதில் பார்த்திங்கன்னா கடைசி காம்போனண்ட்டாக தான் அசஃபோட்டிடா இருக்குது. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பெருங்காயம் வாங்காதீங்க, அதுக்கு பதிலாக கட்டி பெருங்காயம் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பெருங்காயம் ஒரு ஒரிஜின் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானு. ஸோ அது வந்து நீங்கள் அங்கே ரெண்டுமே வரும், கம் அராபிக்கும் இருக்கும், அசஃபோட்டிடா ரெண்டுமே அங்கேருந்து தான் வருது. அது கூட நம்ம இந்தியாவில் வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒர்க்காக பண்ணுறாங்க. சிலர் வந்து கம்பெனிஸ்களுக்குமே செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கம் அராபிக்கும் அசஃபோட்டிடாவும் வெளிநாடுகள்லேருந்து வாங்கி, அரேபியன் கண்ட்ரீஸ்லேருந்து வாங்கி, அதுக்கப்புறம் அது கூட வீட் ஃப்ளோர் ஆர் ரைஸ் ஆட் பண்ணி இது தயார் பண்ணுறாங்க. ஆனால் இந்த வீட் ஃப்ளோர் இல்லாமல் இது செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்ய முடியாது. ஏன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா கம் அராபிக்குங்கிறது எப்படின்னா முருங்கை மரத்தில் நமக்கு ஒரு பிசின் வரும் அவர்களே, அதே மாதிரி தான் இந்த கம் அராபிக்குங்கிறது அக்காசியா பிளான்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு கம்லேருந்து தயார் பண்ணுறாங்க. அண்ட் அசஃபோட்டிடாங்கிறது ஃபெருலான்னு ஒரு பிளான்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு பால். சரியா, இந்த பாலை வச்சு நம்மளால் வந்து அதை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால தான் இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் கொண்டு வந்து இதை நம்ம குழம்புக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறோம். இது நீங்கள் இந்த பெருங்காயம் வாங்கினாலும் சரி, கட்டி பெருங்காயம்னு ஒன்று விற்கும், அந்த கட்டி பெருங்காயம் வாங்கினாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான். கட்டி பெருங்காயம் வந்து என்னென்னா ஆக்சுவலி இந்த ரெண்டு வருது இல்லையா, கம் அராபிக் அண்ட் அசஃபோட்டிடா வெளிநாடுகள்லேருந்து வருது இல்லையா. ஸோ அது கூட மைதாவை ஆட் பண்ணி மாவு மாதிரி பதத்துக்கு கொண்டு வந்து அதை உருட்டி அதை வந்து ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவுலாம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணுவாங்க. நம்ம சீடைக்கெலாம் கட் பண்ணுவோம் இல்லையா க்யூப்ஸாக, ஸோ அதே மாதிரி கட் பண்ணி அதுதான் வந்து கட்டி பெருங்காயம் வருது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா அந்த கட்டி பெருங்காயம் தான் ஒரிஜினல், இந்த தூள் பெருங்காயம் வந்து ஒரிஜினல் கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. ரெண்டுமே சேம் தான், கட்டி பெருங்காயனாலும் ஒன்று தான், தூள் பெருங்காயனாலும் ஒன்று தான். ரெண்டுலேயுமே மைதா சேர்த்துருப்பாங்க, வீட் சேர்த்துருப்பாங்க. அது போக இதில் இன்னொரு சர்ச்சை என்ன பார்த்தீங்கன்னா மைதா வந்து கெடுதி, மைதா வீட்டு ரைஸு இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் பெருங்காயத்தை கொடுக்க வேண்டியதானே, அதுதானே சுத்தமானது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஸோ அதுவும் வந்து லாஜிக்கெலாம் வந்து அவ்வளோ தேவை கிடையாது ஆக்சுவலாக நமக்கு. ஓகே, நம்ம சாப்பாடில் பெருங்காயம் ஆட் பண்ணுறது வந்து ஒரு மெடிசினல் வேல்யூக்கு தான். நம்ம மோஸ்ட்லி எதில் ஆட் பண்ணுவோன்னா எதர் ஒரு மட்டன் குழம்போ சிக்கன் குழம்பு வைக்கும்போது, இல்லை அப்படின்னா தால்ஸ் ரிலேட்டடாக பருப்பு வகைகளை சமைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். பருப்பு வகைகள் உடம்புல வந்து சரியாக செரிமானம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பெருங்காயம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுவுமே நம்ம வந்து இந்த பொடி ஆட் பண்ணால் கூட நம்ம ஒன்றும் நிறைய ஆட் பண்ண போகிறதில்ல, ஒரே ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணுவீங்க. ஒரே ஒரு பிஞ்சுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3 ரைஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு 3 ரைஸ். இந்த 3 ரைஸ் பார்ட்டிக்கிளை வந்து நீங்கள் குழம்புல அப்படியே ஆட் பண்ணுறதுனால, இல்லை ஒரு 3 வீட் பார்ட்டிக்கிளை அப்படியே நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலையோ உங்களுக்கு எந்த சேஞ்சும் வந்துட போகிறதில்ல காம்போசிஷனில். அதோடைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இந்த அசஃபோட்டிடா கம் அராபிக் இதில் 2லேருந்து தான் வருது. இந்த வீட் ஃப்ளோரோட இம்பேக்ட் ஒன்றுமே கிடையாது. அப்படி பார்த்தா நம்ம சாப்பாடே சாப்பிடக்கூடாதுன்னு வந்துடும். சாப்பாடு நம்ம சாப்பிட்ற மாதிரி நம்ம ஒரு பிஞ்ச் தான் ஆட் பண்ணுறோம். அந்த ஒரு பிஞ்சில் இருக்கக்கூடிய மைதா 30%, ஈவன் 80% மைதா இருந்தால் கூட ஒரு 2 அரிசி தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸு எந்த கம்பெனினாலும் சரி, இப்போ கையில் இது இருக்கிறதுனால நான் காட்டுறேன். ஸோ காம்பவுண்ட் அசஃபோட்டிடா பவுடர் வாங்குறது நார்மலாக குக்கிங்களுக்கு எல்லாமே ஓகே. சரி, மார்க்கெட்டில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து புதுசாக இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்ததுனால என்ன பண்ணுறாங்க, நோ மைதாவே இல்லாத வகைகள் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பர்டிகுலர் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கில் தான், இது உண்மை கிடையாது. தயவு செஞ்சு இந்த நோ மைதாங்கிறது, க்ளூட்டன் ஃப்ரீ, அப்புறம் நோ கம் அராபிக் வந்து கெடுதல் கிடையாது, கம் அராபிக்கும் நல்லது தான். எப்படி முருங்கை பிசின்லாம் நல்லதோ அது பாதாம் பிசின் இருக்குல்லையா, இதுவும் நல்லதுன்னு நம்ம சொல்கிறோன்னே, அதே மாதிரி தான் கம் அராபிக்குங்கிறது ஒரு நல்ல ஒரு ப்ரோபயோட்டிக் தான். அது வந்து ப்ரீபயோட்டிக் வரும், அதுவுமே நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சது. சரியா, ட்ரெடிஷ்னலாக இதுதான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இப்போ இது மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மேட் இன் இந்தியாவாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரிஜினல் வாங்கணும் அப்படின்னா அது வந்து எவ்வளோ ரேட் அப்படின்னா 10 கிராம்ஸே வந்து
மோர் தென் 300 வரும், 300 ருபீஸ்க்கு மேலே வரும். நீங்கள் கடையில் வாங்கி கட்டி பெருங்காயத்தை வாங்கி என்ன பண்ணுறாங்க, கட் பண்ணி அதை சும்மா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட அரிசி மாவு கலந்து இதுதான் ஒரிஜினலாக வீட்டில் தயார் பண்ணுறோன்னு நிறைய வீடியோஸ் நான் பார்க்குறேன். இது எல்லாமே வந்து அனாவசிய வேலை, தேவையில்லாது. ரெண்டுமே ஒன்று தான். அதில் இருக்கிற நீங்கள் கட்டி பெருங்காயத்தை வாங்கி அதை நீங்கள் இப்படி மாற்றுறதும் இதை யூஸ் பண்ணுறதும் ஒன்று தான். ஈவன் இதுதான் வந்து பெட்டர் கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா அதில் வந்து ஆல்ரெடி அவங்களே வந்து கோதுமை மாவு இதெல்லாம் சேர்த்துருக்காங்க. அது கூட நீங்கள் திருப்பியும் வந்து ஒரு ரைஸோ இல்லை கோதுமையோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறீங்க. அதுதான் உண்மை. ஸோ உங்களுக்கு புரியலங்கிறதுனால நான் சிலருக்கு புரியலன்னா திருப்பியும் நான் வந்து காட்டுறேன். ஸோ மார்க்கெட்டில் என்ன மாதிரி பொருள்லாம் வாங்குறாங்கன்னா இந்த மாதிரி துண்டு பெருங்காயம்னு வருது. ஓகே, ஸோ இதெல்லாம் வாங்குறாங்க. இது போய் பார்த்தீங்கன்னா இதுவும் காம்பவுண்டட் அசஃபோட்டிடா தான். இது மாதிரி பெருங்காயங்களை வாங்கிட்டு இதில் தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே ரைஸ், வீட் ஃப்ளோர் இது எல்லாமே இருக்கும். ஓகேயா? உங்களுக்கு பியூர் பெருங்காயம் வேணும் அப்படின்னா அது வந்து பியூர் கிறிஸ்டல்ஸாக வரும். இது எல்லாமே ஹிஞ்ச் க்யூப்னு வரும். இது எல்லாமே கிரானியூல்ஸுன்னு வரும். எப்படி வந்தாலுமே உங்களுக்கு விலை இது பார்த்திங்கன்னா கிரானியூல்ஸுங்கிறதுமே அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா இந்த கட்டி பெருங்காயத்தை தான் கொடுத்துருக்கான். காம்பவுண்டட் அசஃபோட்டிடா தான். எந்த வெரைட்டி நீங்கள் எடுத்தாலுமே வந்து என்ன தான் இருக்கும், ஃபுல்லாக கம் அரபிக் இது சேர்த்து தான் பண்ணியிருப்பாங்க. அது சேர்க்காமல் பண்ண முடியாது. சரியா? ஸோ நோ கம் அரபிக் இருக்கிற ப்ராடக்ட்ஸும் இருக்குது. சரி, நான் உங்களுக்கு ப்யூரான இதை காட்டுறேன். ஓகே, இது வந்து கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய ஆரிஜின் பார்த்திங்கன்னா அதிலே வந்து ஆப்கான்லேருந்து ஆரிஜின் ஆகணும். இதுவுமே க்யூப்ஸு எல்லாமே க்யூப்ஸ் தான். இதெல்லாம் ப்ரீமியம்னு வருது இல்லையா? ஸோ ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 10 கிராம் வந்து 300 ருபீஸ் வருது. ஸோ இது மோஸ்ட்லி ஒரிஜினல் ஹிஞ்சாக இருக்கலாம், மேபி. சரி, வாங்க பார்ப்போம். இதில் வந்து ப்ரீமியம் கிறிஸ்டல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக பியூர் ஃபார்ம் வந்து எப்படின்னா கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த கட்டி பெருங்காயெல்லாம் வந்து கட்டியாக க்யூப்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்காது. அது வந்து கிறிஸ்டல் ஃபார்மில். கிறிஸ்டல்னால் உங்களுக்கு சீனி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்கும். வேறு ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அசஃபோட்டிடா கிறிஸ்டல்னு கொடுத்துருக்காங்க, கிரானியூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்க்ரீடியன்ஸில் அசஃபோட்டிடா, அதுக்கப்புறம் எடிபிள் ஆயில், மைதா ஆர் ஸ்டார்ச், நோ ஆடட் கம் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த நோ ஆடட் கம்முக்கே ஒரு தனி ரேட்டை வச்சு 10 கிராமே உங்களுக்கு என்னவாயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது, 50 கிராம்ஸு. 50 கிராம் பார்த்தீங்க அப்படின்னா 90 ருபீஸ். ஸோ டபுள் த, இப்போ கிராம் வந்து 50 கிராம்ஸ் இருந்ததுன்னா 90 ருபீஸ் வருது, கிட்டத்தட்ட டபுள் மாதிரி தான். ஆனால் இது பார்த்திங்கன்னா 10 கிராம் எவ்வளோ வருது, 250 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா நோ கம் அரபிக்காம். இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கில். கம் அரபிக் இல்லை அப்படின்னு சொல்லி மார்க்கெட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரா ஹிஞ்ச் பேஸ்ட் 100% நேச்சுரல்னு வருது இல்லையா. இது வந்து ஒரிஜினலாக நாங்கள் ஹிஞ்சோட ஹிஞ்சுனா வந்து பெருங்காயத்தோட பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியில் இதுவுமே பார்த்திங்கன்னா 10 கிராம் 700 ருபீஸ் போயிடுது. சரியா? இது வந்து ஹிஞ்சை நாங்கள் பேஸ்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால. ரா ஹிஞ்ச் பவுடர் வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்து இதில் 100% பியூர் ஹிஞ்ச் போட்டிருக்காங்க. நோ ப்ரிசர்வேட்டிவ், நோ ஃபில்லர்ஸ், நோ அடிட்டிவ்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ரா ஹிஞ்ச் பவுடர் அப்படி போட்டிருக்காங்க. ஓகே, இதில் 10 கிராமும் இது 700 ருபீஸ் போகுது. இதுவும் கிரானியூல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் யூஸ்வலாக. நோ வீட் ஃப்ளோர், ஜஸ்ட் பியூர் க்ளூட்டன் ஃப்ரீ ஹிஞ்சுன்னு கொடுத்துருக்காங்களே. அந்த வீட் ஃப்ளோரே நாங்கள் சேர்க்கலான்ட்டு இதுதான் அந்த மார்க்கெட்டிங் ஸ்கில். வீட்டை நீங்கள் வந்து நம்ம ஆக்சுவலாக ஆட் பண்ணுறதே 2 பிஞ்ச் தான் ஆட் பண்ண போகிறோம். இதில் உங்களுக்கு 2 ரைஸ் ஆட் பண்ணதுக்கு சமமான இது வேணால் வரலாம். 80% இருந்தால் கூட
இந்த 2 பிஞ்சில் 2 ரைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இந்த 2 ரைஸ் ஆட் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. தாராளமாக நார்மலாக உள்ளதே வாங்கலாம். இது 100 கிராம்ஸ் வந்து 900 ருபீஸ் போட்டிருக்காங்க.